Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்க மொழித்திறன் பயிற்சிகள், அதே மாதிரி அணி விளக்கம், துறை விளக்கம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் எல்லா 1 மார்க்குமே சேர்த்து பார்க்க போகிறோம். அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் இலக்கண கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் இதில் இருக்கிற எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திருப்பி சொல்லக்கூடியது என்ன, 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், தட் மீன்ஸ் 2019 2024 ஜூன் வரைக்கும் இருக்க எல்லா கொஸ்டின் பேப்பரும் தொகுத்து ஒரே வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் இருக்க கொஸ்டின் எல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கொஸ்டின் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிங்கன்னா கட்டாயம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டே தான் இருக்குது. இந்த 1 டேல எல்லாம் கோத்ரூ பண்ண ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண கொஸ்டின் ஆன்சர்னா மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ 1 மார்க்லேயும் வரும். மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள், உயிர் ரொம்ப முக்கியமானது, மெய்யீர் ரெண்டுமே கேட்கக்கூடியது, உயிர் முதல். ஸோ இது டேரெக்டாகவே நீங்கள் இந்த கொஸ்டின் மார்க் பண்ணிட்டு நீங்கள் கைடில் படித்தாலும் புக்கில் படித்தாலும் மெய் முதல் பகுபத உறுப்புகள் ரொம்ப முக்கியமாக. பகுபதத்தின் 6 வகைப்படும் சொல்லுவோம். ஸோ பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணிக்கணும். ஒரு பகுபத உறுப்புகள்னு சொல்லும்போது பகுதி விகுதியும் கட்டாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தி அமையுடன் பகுதிக்கு விடைநிலைக்கு இடையே சந்தி அமையும், சாரி அமையுடன் கண்ணா. விகுதின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் வரும், ஓமை எவற்றின் அடிப்படையில் ரொம்ப முக்கியமான 2 மார்க். அடுத்து வந்து ஆசிரிப்பாய் எத்தனை வகைப்படும், அதே மாதிரி வெண்பாய் எத்தனை வகைப்படும், அந்த கான்செப்ட்டில் கம்பேர் பண்ணக்கூடிய, இதுக்கு ஒவ்வொருக்கும் விளக்கம் பார்த்துக்கணும். ஆசிரிப்பாம் சீரும் தலைகளும் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் கலை சொல்லாக்கம் என்றால் ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி திருத்த குறியீடின் வகைகள், இதுவும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அப்படியே ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லை பிரித்து சேர்த்து பார்த்தீங்கன்னா தொடர், இது எல்லாமே மொழித்திறன் பயிற்சியில் கேட்கக்கூடியது. ஸோ கால்நடை அப்படின்றது புக் பேக்கில் இருக்கிறது தான். அது கால்நடைகளை மேய்ச்சல் நிலத்திற்கு ஓட்டி கொண்டு போனார்கள். சிறிய தொலைவை கிடைக்க கால்நடையை செல்வது உடலுக்கு நலம் பயக்கும். நெக்ஸ்ட் பின்னாக்குன்னு சொல்லுறது மாடுகள் பார்த்தீங்கன்னா கலந்த தண்ணீரை விரும்பி கொடுக்கும், பாம்புகள் பின்னாக்கு உடையவை. நெக்ஸ்ட் 8 வரை சொன்ன இனியன் 8 வரை எண்ணினால் எழுத்துவரை போன்ற பயிர்களை தமிழ்நாட்டில் அதிகம் விளைகின்றன. நெக்ஸ்ட் அறிவில்லாதவன், அதே மாதிரி வைகை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரு பொருளாக பிரித்து வந்து எழுதக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தங்கையோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் மாற்று ரொம்ப முக்கியமானது. இது நிறைய டைம் கேட்ட கலவை தொடர்னா 3 நாள் கல்லூரிக்கு விடுமுறை, மாணவர்கள் தஞ்சை பிரகதீச கோவிலுக்கு சென்றனர், சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். இது வந்து தனி வாக்கியமாக தரமே சிம்பிள் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னா கலவை தொடர் தட் மீன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். அப்போ 3 நாள் கல்லூரிக்கு விடுமுறை ஆததால் மாணவர்கள் தஞ்சை பிரகதீசர் கோவிலுக்கு சென்று சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். ஸோ அதனால் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். தஞ்சை கோவில் என்பட்டை வடிவில் கட்டப்படும் திராவிட கலை பணியாகும் வினா தொடர் வந்து கொஸ்டின் கேட்க முடியல. நெக்ஸ்ட் எண்ணெய் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை செய்தி தொடர்ந்து சொல்லும் போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை அழகானது, மிகவும் அழகானது கூட போட்டுக்கலாம். பொருள் மாறாமல் எதிர்மறை, நம்ம அதுக்கு பொருள் மாறக்கூடாது. அப்போ நான் வாரத்தின் இறுதி நாட்கள் நூலகத்தில் செல்லாமல் இருப்பேன். இதில் ஆக்சுவலாக வந்து நான் வாரத்தின் இறுதி நாட்கள் நூலகத்தில் செல்வேனா செல்லாமல் இருப்பேனா. இப்போ பாரதியாரை அனைவரும் அறிவேனா, பாரதியார் அறியாதவர் உண்டோ, யாரோ இருக்கிறாங்களா இல்லைன்ற அது மாதிரி கான்செப்டில் நான் வந்து பொருள் மாறி இந்த 4மே இதில் பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணிங்க. இதெல்லாம் கட்டாயம் ஒன்று வரும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய மொழித்திறன் வேர் சொல்லை பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா தொடர்களாக ரொம்ப முக்கியம். வா அப்படின்னு ஒரு வேர் சொல் கொடுத்துரும். அது வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்சமா, வினையச்சமா, வினைமுற்றா, நெக்ஸ்ட் வினையாளனை பெயராக மாற்றணும். அப்போ வானா வந்தால், வந்தான், வந்து, ஆண் முடிஞ்சால் பெயரச்சம், ஊன் முடிஞ்சால் வினையச்சம், இருன்னு முடிஞ்சால் வினையாளன். அந்த கான்செப்ட் புரிஞ்சால் ரொம்ப இன்னும் வான்ற. அப்போ பேசுனா பேசினான் அல்லது பேசினால், பேசிய பேசியவர், தானா தந்தான், தந்து தந்த தந்தவர், ஓடுனா ஓடினான், ஓடியவன் அல்லது ஓடியவர் கம்பேர் பண்ணிக்கலாம். பாடினான், பாடிய பாடியவர். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானதான். அடுத்து வந்து மொழித்திறன் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள், தமிழ் சொற்கள், வாடகை அப்படின்னா கொலை, நெக்ஸ்ட் பார்த்தா போலீஸ் கால், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க புக் பேக்கில். அதில் தொகுத்து ஒரே இடத்துல கொடுக்குறோம். சம்பளம்னா ஊதியம், விசா, கம்பெனி, தொழிலகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம், முன்னுரிமை. முக்கியத்துவன்றதே வந்து பார்த்தா பிறமொழி சொற்கள், அதை பார்த்து தமிழ் சொல் எழுதணும். ஞாபகம், நினைவு, நெக்ஸ்ட் உற்சாகம், ஆனந்தம், பாஸ்போர்ட் வந்து கடவுச்சீட்டு ரொம்ப முக்கியமானது. சரித்திரம், வரலாறு, சொந்தம், உறவு, தருணம், வேலை, இதெல்லாமே கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் பேச்சு வழக்கை எழுத்து வழக்கம் மாற்றுறது. இது புக் பேக்கில் இருக்குது. ஒரு எக்ஸாம்னா முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது, முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது. ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கவனமாக பதிய வைக்கணும். ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் போதும் எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும். வைக்கணும்னு சொன்னால் தேர்வு எழுத வேகமாய் போங்க, நேரம் கழித்து போனால் பதட்டமாகும். தேர்வு எழுத வேகமாக செல்லுங்கள்,
வேகமாக செல்லுங்கள், தேர்வெழுத வேகமாக செல்லுங்கள், நேரம் கழித்து போனால் பதற்றமாகிவிடும். அந்த கான்செப்டில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதிர்களை விடைகளாக தின்னு. இது எல்லாமே புக் பேக் இருக்கலாம், எல்லாமே தொகுத்து கொடுக்கும். எலியும் வலை அடிக்கவும் செய்யலாம், குளம் குடிக்கலாம் கம்பு. அதுக்கப்புறம் கண்ணிலும் எழுதலாம், வெண்மை தாளிலும் எழுதலாம் மை. அறிவின் பெயரும் அதுதான், அம்புலியின் பெயரும் அது அம்மதி. பூவின் உறுப்பு நாணை, புன்னகின் பிறப்பின் நாணை இதழ். வண்டியும் இயக்கும் பெருங்கப்பலின் ஆளி. நெக்ஸ்ட் வல்லின மேகலை இட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தொகுத்து கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸாம் கல்வி கேள்விகளில் சிறந்தவர், நன்மை தீமையை புரிந்து பேசுவார். அதே மாதிரி தான் சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் சிறப்பான சேவை புரிந்து கொள்வது நிலைநாட்ட செய்தினர். அது மார்க் பண்ணி படிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இலக்கண குறிப்பு. புக் பேக்கில் நிறைய இலக்கண குறிப்பு இருக்குது. இதில் ஒரு எக்ஸாம்பிள்னா இலக்கண குறிப்பு பொறுத்தவரைக்கும் அந்த ரூலை கோத்துரு பண்ணி கான் முடிஞ்சால் வேங்கோல் வினைமுற்று, 3 காலத்தையும் உணர்த்தினா வினைத்தொகை, அதே மாதிரி மை வந்துச்சுன்னா பண்பு தொகை, தல் அல்னு வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். நெக்ஸ்ட் சால உரு நனி தவ கனி கூர். திருப்பி சொல்கிறவங்க சால உரு நனி தவ கனி கூர் மான் ஆரம்பித்தா உரிச்சொல். அதுக்கான ரூல்ஸ் படி தான் எல்லாமே மாறி. இது அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்து வச்சுங்க. பிரித்தால் பொருள் வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். உம்ன்ற உப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்படியாக வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்னுமே சொல்லும். மறைமுகம் வந்து உண்மை தொகை. அது மாதிரிலாம் இதில் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அறிவும் ஒழுக்கமும் என்னுமே கம்பேர் பண்ணக்கூடியது. போற்றல் அந்த அல்னு வந்துச்சுன்னா பார்த்து தொழிற்பெயர். நெக்ஸ்ட் உரிச்சொல் நனி, அவள் சால உரு நனி சொந்த கான்செப்டில். இடன் ரொம்ப முக்கியமான ஈற்றுப்போலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்புகழ் பண்பு தொகை. தானமும் ஒழுக்கமும் இம்முண்டு, தவமும் ஈகம் இதெல்லாம் ரிப்பீட். வலை ஈ அந்த ஈன்னு வந்துச்சுன்னா சொல்லி சேலப்படி ரொம்ப முக்கியமானது. அந்த அரண் திறன் வந்துச்சுன்னா ஈற்றுப்போலி. யா லான் வந்து ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சம். குறைக்கடல் 3 காலத்தையும் வந்து வினைத்தொகை கொள்புலி சுடு. இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லாடை சொல்லும்போது பண்பது கான் முடிஞ்சால் வேங்கோல் வினைமுற்றம். ஆள்க பேசிடுக ஒதுக கம்பேரிசன். அலைகடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அலைகடல்னால் 3 காலத்தையும் அதாவது பார்த்தீங்கன்னா அலையும் கடல், அலைந்த கடல், அலைகின்ற கடல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வினைத்தொகை சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நன்னாடு நன்மை பிரச்சனை பண்புத்துக்கு ஓடியான்னு சொல்லும் போது. நெக்ஸ்ட்டு சால உரு நவ கனி சொல்லும் போது உரிச்சொல் தொடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டனாக கொடுத்து எல்லாமே ரூல்ஸ் படி தான் அதில் இருக்குது. இதை கோ த்ரூ பண்ணிங்க. வாய்க்கால்னு வந்து இலக்கணம் செய்தொழில் அந்த இல் வந்துச்சுன்னா கான்செப்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புழுக்களும் பூச்சிகளும் என்னுமே. தங்குதல் இல் வச்சு தொழிற்பை. ஸோ 108 இருக்குது. இதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்க நல்லா கோ த்ரூ பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பார்த்தா மொழித்திறன் வச்சு பார்த்தீங்கன்னா பகுபது உறுப்பினர் வைத்தார். இந்த இந்த வரது நல்லா பார்த்து வச்சுக்க. ஒன்று வந்து அடிக்கிற ஒரு எக்ஸாம்பிள்னா அலர் இத்து இந்து தூ வந்து இத்து கூட்டல் ஓ. அப்போ அலர் பகுதி இத்து சந்து இந்தானது விகாரம் இத்து இறந்த காலநிலை ஊன் முடிஞ்சால் ஆண் முடிஞ்சால் பெயரச்சு ஊன்மை வினைச்சா. ஈன் ரொம்ப முக்கியம். ஈன் இற்கூட்டல். அப்போ பகுதி இறந்த காலனே பெயர் நிறைய டைம் கேட்டு பயின்றான் தொடங்கினார் வருகின்றாள். அதே மாதிரி வாழ்வான் வா வந்து யூ கூட்டல் ஆண் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறோம். காண்பிப்பார். நெக்ஸ்ட்டு பிரிந்த ரொம்ப பிரி இத்து இந்த வருது கரெக்டாக வருகின்ற வா வரு நல்லா கவனிங்க. வருகின்ற வா வரு ப்ளஸ்கின்ற ஆண் பிரிக்கிறோம். பிரிந்தோர் துஞ்சல் முனிவிலர். அடுத்து வந்து மெலிந்து ரொம்ப முக்கியமான மறுத்து அறிந்து மலிந்த நெருங்கின அயர்ந்து ரொம்ப முக்கியமான அயர் இத்து கூட்டல் பிரிக்கிறோம். எழுந்த ஆள்க ரொம்ப முக்கியம். ஆள் ப்ளஸ் ஆள் பகுதி கான் முடிஞ்சால் வேங்கோல் வினைமுற்று விகுதி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பகுவது உட்பகணும். அடுத்து தமிழாக்கமும் புக் பேக்கில் இருக்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளாக புக் பேக்கில் படித்த ஒரு எக்ஸாம் த பென் இஸ் மைட்டர் தன் சுவானா கத்தி முனையோட பேனாமுனை கூர்மையானது. வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லாம். வெற்றியாளர் மாறுபட்ட செயலை செய்வதை வித்தியாசமாக செய்கிறார்கள். எ பிக்சர் இஸ் ஒர்த் 1000 wordsனா ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம். ஒர்க் வைல் ஒர்க் அண்ட் பிளே வைல் பிளே. வேலை செய்யும் போது வேலையில் கவனம், விளையாடும் போது விளையாட்டில் கவனம். நாலேஜ் ரூல்ஸ் த வேர்ல்டு. அறிவே உலகை ஆள்கிறது. அடுத்து வந்து just living is not enough, one must have sunshine, freedom and little flower ants. பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் ஆண்டர்சன். பெயருக்கு வாழ்வது வாழ்க்கை அல்ல, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒளிமயமான சுதந்திரமாகவும் மலர்களை போன்ற மனமும் அழகும் உள்ளதாக அமைய வேண்டும் அப்படின்னு சொன்ன ஹான்ஸ் ஆண்டர்சன். இன் நேச்சர் லைட் கிரியேட்ஸ் த கலர், இன் த பிக்சர் கலர் கிரியேட்ஸ் த லைட். ஹான்ஸ் ஹாஃப்மேன். அப்போ இயற்கை ஒளி வண்ணங்களை உருவாக்குது, படங்களின் வண்ணங்களை ஒளி உருவாக்கு. இதுன்னு புக் பேக்கில். லுக் டீப் இன் டு நேச்சர் அண்ட் தென் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் பெட்டர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது இயற்கையை உற்றுப்பார், அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் சிம்பிளிசிட்டி இஸ் நேச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் த லாஸ்ட் ஆஃப் ஆர்ட். பிலிப் ஜேம்ஸ் பெய்லி சொன்னது எளிமையே இயற்கை என்பதை கலையின் இறுதியும். ரொம்ப முக்கியமான 10th ரோட்ஸ் வேர் மேட் ஃபார் த ஜேர்னிஸ் நாட் டெஸ்டினேஷன். இப்போ கன்ஃபியூசஸ் சொன்ன பாதைகள் என்பது பயணங்களுக்கானது, இலக்குகளுக்கு அல்ல. எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச். ரொம்ப முக்கியமான கல்வி வலிமையான ஆயுதம், அதை கொண்டு உலகை மாற்றலாம். லுக்கிங் அட் பியூட்டி இன் த வேர்ல்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பியூரிஃபைங் த மைண்ட். இயற்கை அழகை ரசிப்பதற்கு மனதை தூய்மை முதல் படி. நெக்ஸ்ட் கல்ச்சர் டஸ் நாட் மேக் பீப்புள் மேக் கல்ச்சர். கலாச்சாரத்தை மக்கள் உருவாக்காது, மக்கள் கலாச்சாரம் உருவாக்குறார்கள். எ பீப்புள் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் தேர் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இஸ் லைக் எ ட்ரீ வித்தவுட் யர் ரூட். மக்கள் கடந்த கால வரலாற்றை மற்றும் கலாச்சார அறிவில்லாமல் இருப்பது வேறு இல்லாத மரத்திற்கு ஒப்பாகும். அடுத்தது எ நேஷன்ஸ் கல்ச்சர் ரிசைட்ஸ் இன் த ஆர்ட்ஸ் அண்ட் இன் த சோல்ஸ் ஆஃப் இட்ஸ் பீப்புள்னா ஒரு நாட்டின் கலாச்சாரம் அந்த மக்கள்
மனதிலும் ஆன்மாவில் இருக்குது. ரொம்ப முக்கியமான தமிழாக்கம் பார்த்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தா மொழித்திறன் வலை பயிற்சி மரபு சொற்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடரில் அமைத்தல் எதிர்நீச்சல், சொந்த காலை நிற்றல், தாளம் போடுதல், மதில் மேல் புனை, மேற்படிப்பிற்கு என்ன படத்தை எடுப்பது என்று தெரியாமல் மதில் மேல் புனையாக விழித்தான், நிறைக்குடம், சான்றோர்கள் தன்னை வியந்து என்று பேசப்பட நிறைக்குடம் நீர்த்தல்வா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ணாய் இருத்தல், அவசர கொடுக்கை, நிதானமும் முடிவெடுக்காமல் தெரிந்திடாமல் அவசர கொடுக்கை செயல்பட்டால் அது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். முதலை கண்ணீர், பொய் அழுகின்னு சொல்லுவாங்க. ஏழைகள் துன்பத்தை கண்டு வந்து பணக்காரன் முதலை கண்ணீராக வடிக்கிறார்கள். காணல் இல்லாதொன்று ஆனந்தமாய் வாழும் அழகிய வாழ்க்கை ஏழை மக்களுக்கு காணல் காட்சியளிக்கிறது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தா துறை விளக்கம். இந்த துறை விளக்கம் வந்து பொருள்மொழி காஞ்சி துறை கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில். அது சான்று விளக்கம், அதுக்கான சான்று எழுதுகிறோம், துறை பொருத்தம் எழுதுகிறோம். இது ரொம்ப முக்கியமான. இதுவுமே 4 மார்க். செந்துறை பாடான் பாட்டுத்துறை வந்து 2 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 4 மார்க்லையும் கேட்பாங்க. அடுத்து வந்து பொதுவியல் தீனை ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் வந்து +2 பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாடான் திணை, பாடப்படும் ஆன்மக்களின் வீரம், வெற்றி, ஒழுக்கம், பண்பாடு, அதே தான் இங்கே இருக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தா பொதுவியல் திணை படிச்சுங்க. அதுக்கு டெஃபினேஷன், சான்று, திணை பொருத்தம் எழுதணும். அடுத்து பாடான் திணை, பாடப்படும் ரொம்ப 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 முக்கியமான பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, பாடான் திணை, பாடப்படும் ஆன்மை, வீரம், வெற்றி, ஒழுக்கம், பண்பாடு பற்றி சான்று, அதுக்கான திணை பொருத்தம் எழுதணும். இது முக்கியமான கொஸ்டின். அடுத்து மைங்கொலி சொற்களை ஒரே தொட்ட அமைத்தல், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட்டு மன உளைச்சல் தீரவும் வீட்டில் கொதிக்கவும் உழைக்க வேண்டும். ஸோ 3 வார்த்தையும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வலி வலி வலி, உடல் வலி தீர உயிர் வலி தடையில்லாமல் பெற வழியாது. நெக்ஸ்ட்டு கலைகளின் மேல் உள்ள பக்தியினால் மிகவும் களைத்து போனார்கள் கலை குத்தடிகள். கணை குதிரைகள் கணைக்கும் குரல் கேட்டு தன் கணையை கரிகாலன் தொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து குறை சொல்ல பொறி சொல்லக்கூடியது. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் புணர்ச்சி நிறையா கொடுத்துருக்கு. நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்க புணர்ச்சி மட்டும் பாருங்கள். ஏன்னா புக் பேக்கில் நிறைய புக் இன்சைட் கொடுத்தேன். பாசிலையில் நிறைய டைம் கேட்டேன், பாசிலை, கருவிலி. ஸோ கொஸ்டினை மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் படிங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் திருப்புகழ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, தண்டுடை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புகழெனின், அருவினி ரொம்ப முக்கியமான, சிறுகோள். அடுத்து இழுக்கின்ற அரும்பொருள். நெக்ஸ்ட் பர் கம்பேரிசன் சிற்றூர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சிற்றூர் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அமுதன்று, நெக்ஸ்ட்டு மண்ணுடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயம் இல்லை, கற்பொடி ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவடி கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய, நீரோடை திருவடியில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் ரொம்ப முக்கியமான ஒரு புணர்ச்சி விதி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உழுது. நெக்ஸ்ட் பேரழகு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் வந்து புக் பேக்கில் இருக்கிறது நீங்கள் கோத்துக்கணும். அது எல்லாமே தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் கோத்துரு பண்ணிங்க நிறைய. ஏன்னா இந்த கலைச்சொற்கள் எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின், அந்த 14 1 மார்க்கில் ஒரு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ எஜுகேஷன், மதிப்பு கல்வி, இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கல்ச்சர் பண்பாடு சொல்லும் போது டாக்குமெண்ட்ரி, ஆவணப்படம், டிசாஸ்டர் பேரழிவு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன், உலகமயமாக்கல், இதுவுமே வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்கில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ கலைச்சொற்கள் புக் பேக்கில் இந்த 58க்கு கோத்துருவோம். அடுத்து அணி விளக்கம் ரொம்ப முக்கியமானது. ஒரு குரட்பா கொடுத்து இக்குறப்பால் பயன்படும். ஒரு எக்ஸாம் தீனால் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவன்னு சொல்ல. ஸோ இக்குறப்பால் பயன்படும் அணி பார்த்தா வேற்றுமை கட்டாயம் படிங்க. அதுக்கான பொருத்தம். சொற்பொருள் பின்வரும் நிலையிலே ரொம்ப முக்கியமானது. அதுக்கான குரல் கொடுத்துட்டு அதுக்கான இதுங்க. அதுக்கப்புறம் ஓமையணி. முதல்ல வேற்றுமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, ஓமையணி, பிரிதுமொழிதல். இந்த 4 அணி நீங்கள் கட்டாயம் திருப்பி சொல்லணும். வேற்றுமை அணி, பிரிதுமொழிதல் அணி, சொற்பொருள் பின்வரும் நிலையின் ஓமை, இது 4 படிச்சிங்களா போதும், கட்டாயம் எழுதிடலாம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த இந்த எல்லா கேட்டகரியுமே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எழுதக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் 11th ஸ்டாண்டர்ட் எல்லா கேட்டகரியும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ மொழித்திறன் வளர்ச்சி மட்டும் இதில் வந்து பெண்டிங் இருக்குது, அதையும் சேர்த்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. My dear 11th standard student, நமக்கு ஜஸ்ட் 1 டே இருக்குது. இந்த 1 டேயில் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success STCயில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பர்டிகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் திருப்பி சொல்கிறேன். 2019 2024 ஜூன் வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்க கொஸ்டின் மட்டுமா நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படித்து எழுதி பாருங்கள். அது 6 மார்க். நெக்ஸ்ட் வந்து 6 மார்க் கொஸ்டின் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அந்த இன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படினாலும் படிச்சுக்கலாம். ஆனால் எழுதி பாருங்கள், மனப்பாட பகுதி எழுதி பாருங்கள், குரல் எழுதி பாருங்கள். இருக்கிற 1 டே சரியாக பயன்படுத்திங்கன்னா நீங்கள் பார்த்தா +2 தமிழ் ரொம்ப எளிமையாக வந்தது. அதே மாதிரி பார்த்தா +1 தமிழ் வந்து ரொம்ப எளிமையாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கட்டாயம் தமிழ் எக்ஸாம் ஈஸியாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.